இல்லை, இது ரொம்ப சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஒரு கொடூரம் இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை. ஒரு எல்லை மீறி போயிட்டுருக்கு. அந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து அந்த பெண்ணை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சில தமிழைலாம் நான் பார்க்குறேன். நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க. அசிங்கமா இல்லையாம்மா ஒரு மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட படங்களை பார்த்துட்டு என் பொண்ணை இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பேசலாமா? அதெல்லாம் இல்லை, வேற மாதிரி சைக்கோத்தனமா ஹேண்டில் பண்ணியிருக்கிறான். இந்த 78 நாட்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்கள் வந்து அந்த பொண்ணு இவங்க வீட்டில் இருந்திருக்கு. இதுதான் தவறு நான் சொல்றேன். ஆனால் அந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நகை எங்கே இருக்குன்றத சொல்லு. எப்படி யோசிச்சு பாருங்க, உயிரே போகுது. பையனுடைய அப்பாவே வந்து பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் பையன் உங்ககிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்குறாமா, அந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதா இப்போ பொண்ணுடைய அம்மா அப்பா வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுக்கு என்னவா பொருள் நீங்க சொல்லுங்க. நீங்க இது வந்து அந்த நீங்க எல்லாம் பாருங்க, இங்க வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து எனக்கு பெருமையா இருக்கு, சூசைட் பண்ணிக்கிற பொண்ணை வச்சுட்டு நீங்க பெருமையா இருக்குன்றீங்க. சார், இப்போ நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து கணவன் மனைவி அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் அது அளவுக்கு மிஞ்சி போகும்போது அரசாங்கத்திலேயே வந்து 40 வருஷம் அளவுக்கு அவங்களுக்கு சிறை தண்டனை ஒன்று இருக்கு அப்படிங்கிற. ஒரு பெண் வந்து தற்கொலை செஞ்சு இறந்துருக்கு. இது அடுத்தடுத்து நிறைய இடங்கள் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சமூகமா இல்லை அவங்க குடும்பங்கள் தான். நான் சொல்றேன், 2 குடும்பம் நான் சொல்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார். ரிதன்யா அப்படிங்கிறவங்க திருமணமான 78 நாளில் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியா பக்கம் ரொம்பவுமே பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு இருந்தாலுமே இந்த ஒரு விஷயம் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் இதையே நிறைய பேர் வியாபார பொருளாக பயன்படுத்தி நடக்காத ஒன்று நடந்ததாகவே இமேஜின்லாம் பண்ணி அதை வந்து ஒரு தம்ப்நெயிலாக வச்சு அது மூலயமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இது ரொம்ப இந்த சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஒரு கொடூரம் இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை. ஒரு எல்லை மீறி போயிட்டுருக்கு. அந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து அந்த பெண்ணை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சில தமிழைலாம் நான் பார்க்குறேன். உண்மையிலேயே அந்த 2 குடும்பத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாது. அந்த குடும்பங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், அந்த பாப்பா வந்து கடைசியாக இறக்கும்போது சொன்ன அந்த வார்த்தை, இன்னும் ஒரு குடும்பத்திலேருந்து எந்த தகவலும் வரல. ஒரு குடும்பம்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க தரப்புலேருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் தரவே இல்லை. இங்கே வந்து அம்மாவும் அப்பாவும் பேசுகிறாங்க, அந்த பாப்பா இறக்கும்போது பேசுனது தான். இதை மட்டுமே மையப்படுத்தி வந்து இந்த ஊடகங்களில் வந்து ரொம்ப மோசமாக ரொம்ப ஆபாசமாக வந்து தம்ப்லைன் வைக்கிறது அந்த பெண்ணை வந்து மேலும் வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி தான். ஏற்கனவே அது ஏகப்பட்ட கஷ்டங்கள் பட்டு வந்து இங்கே வாழ பிடிக்காமல் வந்து தற்கொலை பண்ணிட்ட பெண்ணை வந்து மேலும் மேலும் வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சில சோஷியல் மீடியா இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்டு நான் யாரும் சொல்ல விரும்பலைன்னா நேரடியாக சொன்னாலும் அது வந்து சில நேரங்களில் சிக்கலாயிடும். நான் பார்க்குற ரொம்ப ஒரு எல்லை மீறி போகிற மாதிரி இருக்குது. இது முழுக்கமாக ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்த விஷயம். ஒரு வரம்பு இருக்குது பேசுகிறதுக்கு. இப்போ காமன் பீப்புள் இருக்கிறாங்க, ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து மேடையில் வந்து தோன்றுறாங்க, பிரபலமானவர்கள், அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து வெளிச்சமாகவே தெரியுது. அப்போ வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஒரு வெளிச்சத்தில் அவங்க இருக்கிறவங்கிறதுனால நம்ம அதை வந்து நம்ம பேசுகிறோம். அதுவும் கூட ஒரு வரம்பு தான் இருக்குது, அந்த வரம்பை மீறி பேச முடியாது. 2 குடும்பங்களுக்குள்ளே நடந்த வந்து சாதாரண குடும்பங்கள் தான் இந்த 2 குடும்பங்கள். அதில் வந்து வரதட்சணை கொடுமையில் அவங்க வந்து இறந்ததுன்றது கேட்டால் அந்த 2 குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட அந்த என்ன சார் சிக்கல். அது இதை தாண்டி அந்த பெண் வந்து உளவியல் சிக்கலில் சிக்கி அதுக்கு நிவாரணம் கிடைக்காம தான் அது வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 குடும்பங்களும் கூட காரணமாக இருக்கலாம். நான் எப்பவுமே அப்படி தான் நான் என்னுடைய பார்வையில் இருக்கேன். இந்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கேட்டால் இங்கே முதல்ல கல்யாணம் இந்த திருமணம் என்பதே முன்னாடி லவ் மேரேஜ்னு, அதாவது அரேஞ்சு மேரேஜ் இருந்தது, அப்புறம் லவ் மேரேஜ் ஆச்சு. ஸோ லவ் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரேஞ்சு மேரேஜாக ஆகாது. அரேஞ்சு மேரேஜ் வந்து கேட்டால் லவ் மேரேஜாக ஆகாது. லவ் வித் அரேஞ்சு மேரேஜ் லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அது அரேஞ்சு மேரேஜாக மாறிட்டு இருக்கு. இந்த ஒரு 10 வருஷம் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 2010க்கு பிறகு வந்து வேகமாக அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது. என்னென்னா லவ் பண்ணாங்கன்னா அது அரேஞ்சு மேரேஜாக பண்ணி வைக்கலாம், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்
அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி ஒரு லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ். அதே சமயம் அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது ஒரு 5 வருஷமாக கூட இருக்கலாம். அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து இந்த கைபேசி ஒரு இணைப்பு பாலமாக இருக்குது அந்த இருவருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான ஒரு மேரேஜ் பண்ண இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து கேட்டால் ஒரு பெரிய டவுனில் வாழக்கூடியவங்களில் வந்து ஓரளவுக்கு வந்து கேட்டால் வந்து இப்போ சென்னை மாதிரி ஒரு மாடர்ன் சிட்டியில் கிடையாது, சிட்டி தான் ஆனால் மாடர்ன் சிட்டி கிடையாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல கேட்டால் ஒரு மேரேஜ் நடத்தி வைக்கும்போது கேட்டால் இவங்களுக்குள்ள 2 குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகலன்றது எனக்கு தெரியுது. அவங்க பேசுறதை வச்சு ஒரு பிணைப்பு உருவாகலை 2 குடும்பத்துக்குமே. அது ரதனியா குடும்பமாக இருக்கட்டும் இல்லை அந்த பையனுடைய குடும்பத்துக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூடிய பெண், முதல்ல நான் இந்த பையன் சைடில் நான் சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து அது லவ் மேரேஜ் கிடையாது, லவ் வித் அரேஞ்சு மேரேஜும் கிடையாது. அப்போது வந்து ஒரு முழுக்க ஒரு அரேஞ்சு மேரேஜ். அப்போ அந்த பெண் வந்து அந்த வீட்டிலேருந்து வராங்கன்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக அந்த பந்தங்களை வந்து ஒரே நாளில் அறுத்துக்கிட்டுலாம் வர முடியாது. அது அப்பா அம்மாவோட அந்த தொடர்பு வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே மொத்தமாக அறுத்துக்கிட்டு வந்துடணும் அப்படின்ற நிலைப்பாடு ஒன்று இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா ஒரு எல்லைக்கு மீறி 2 தரப்புமே 2 குடும்பத்துலையுமே நான் சொல்கிறேன், பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதை முழு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்காணிக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா கைபேசி வந்து மிகப்பெரிய பலம். அதை பேசலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது என்ன இருக்குது எது இருக்குன்னு சொல்லி பேசுறதுலாம் வந்து அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த டெக்னாலஜி வந்து முன்னாடிலாம் அப்படி பேச முடியாது. ஊரில் கட்டி கொடுத்துருவாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் போய் பார்க்க முடியும். ஸோ கைபேசின்றது ஒரு இணைப்பு இருக்குது. ஆனால் அந்த கைபேசியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவோடு பயன்படுத்தணும். அந்த எல்லை மீறி வந்து பார்த்திங்கன்னா இந்த கைபேசி இணைப்பு இருக்கிறதுனாலே அந்த குடும்பத்தோட மெர்ஜாகாத அளவுக்கு, எந்த குடும்பத்தோட புதுசாக போன குடும்பத்தோட மெர்ஜாகாத அளவுக்கு இந்த குடும்பமும் நடந்துக்கூடாது, பெண்ணை சார்ந்தவங்களும். அதே சமயத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கும் கேட்டால் நம்ம வீட்டில் வந்துச்சுன்னா அந்த பெண் வந்து நம்ம பிள்ளை, அதுக்கு நல்லது கெட்டது எல்லாமே நாம் தான் பண்ணணும். அப்போ என்ன தேவை, உனக்கு இன்றைக்கி என்ன வேணும் அப்படின்றத அந்த குடும்பத்தில் இருக்கிற, நான் சொல்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னா 3வது நபர் 4வது நபரில் அந்த வீட்டில் இருக்கிற அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற மாமனாராக இருக்கட்டும், அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற மாமியாராக இருக்கட்டும், தன் வீட்டு பொண்ணை நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு எப்படியோ அதே மாதிரி தான் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டில் அரவணைச்சி அந்த குழந்தைய கொண்டு போயிருக்கணும். என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், பொதுவான பார்வையில் சொல்கிறேன், 2 குடும்பமே வந்து பார்த்தா அந்த பிள்ளையை கைவிட்டதுனால தான் அது தற்கொலைன்ற முடிவுக்கு போனது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் நிறைய இருக்குது. சார், இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி மாதத்துலேயே வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. முக்கியமாக வந்து கன்னியாகுமரியில் நடந்திருக்கு, திருவள்ளூரில் நடந்திருக்கு. கல்யாணம் ஆகி 3 நாளில் மறுவீட்டுக்கு போன இடத்துல வந்து ஒரு பெண் இந்த வரதட்சணை கொடுமையால் இறந்துருக்காங்க. இப்படி இந்த மாதத்துலேயே வந்து நிறைய அடுக்கடுக்காக நடந்திருக்கு. பிரபல யூடியூபர் அவங்க ஃபேமிலியிலையுமே வந்து இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் ரிதன்யா விஷயம் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பெரிய விஷயமா பேச? அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க, இந்த வரதட்சணை வந்து கொடுக்குற அளவை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து ஒரு 300 சவரன் நகை வந்து இவங்க போட்டதாக சொல்கிறாங்க, கூடுதலாக 200 சவரன் நகை போட்டால் முதல்ல அதுதான் பார்வைக்கு வந்து பளிச்சுன்னு மக்களுக்கு வந்து ரீச் ஆகுது. இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர்கிட்ட ஒரு கேள்விக்கு நான் கேட்குறேன். என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, வண்டியில் போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் பாக்கெட்டில் ஒரு 5000 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5000 ரூபா இருக்குதுங்கன்னா உங்களுடைய வந்து கவனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5000 ரூபா மேலே இருக்காது. வாகனத்தை ஓட்டும் போது சாலையில் தான் உங்களுடைய கவனம் இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50000 இருக்குது, இல்லை ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, நீங்கள் வாகனத்துலையோ இல்லை பாக்கெட்லையோ எங்கேயோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் கவனம் வந்து வண்டி ஓட்டும் போது எங்கே இருக்கும்? பணத்து மேலே தான். பணத்து மேலேயும் இருக்கும், சாலை மேலேயும் இருக்கும். 50-50 ஆகிடும். நான் சொல்கிறது கரெக்டுங்களா? நான் 100% சொல்ல மாட்டேன். ஒரு சில பேருக்கு வந்து கேட்டால் 100% இல்லை, ஒரு 70% வந்து கேட்டால் பணத்து மேலே போயிடும். கரெக்டாக அந்த மாதிரி தான் கேட்டால் நீங்கள் வாழ்க்கை பயணத்தில் வந்து அந்த பெண்ணை வந்து பயணிக்கும் போது மிகப்பெரிய ஒரு தலையில் ஒரு பெரிய சுமையை வச்சு அனுப்புறீங்க. நகை வந்து ஒரு அளவு தான் எல்லாமே இல்லையா? 300 சவரன் அவன் வந்து தகுதியானவன் இருக்கட்டுமா, பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரன் என்ன வேணா இருக்கட்டுமா, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுமையை வந்து அந்த குழந்தை தலையில் போட்டு நீங்கள் அனுப்புறீங்க. அப்போ எல்லோருடைய கவனமும் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நகையின் மேலே இருக்குது. இதுக்கு நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்லுறேன். அந்த பிள்ளை வந்து மன உளைச்சலில் இறந்து போகுது. நல்லா புரிஞ்சுங்க, மன உளைச்சலில் தான் இறந்து போகுது. உளவியல் சிக்கல் அதிகமாகிடுது, யாரும் நிவாரணம் இல்லை, இறந்து போகுது. ஆனால் அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நகை எங்கே இருக்குன்றத சொல்லுது. எப்படி யோசிச்சு பாருங்கள். உயிரே போகுது, அம்மா அப்பா விட்டு நம்ம போகிறோம். அந்த சூழ்நிலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா என் நகை எங்கெங்கே இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அங்கே நகையை பற்றி ஒரு பிரதானமான பேச்சு இருந்துக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுது. அங்கே வந்து ஏன்னா அளவுக்கு மீறி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அதுதான் நான் உதாரணம் சொன்னேன். பாக்கெட்டில் ஒரு 50 ரூபா இருந்ததுன்னா, ஒரு 500 ரூபா, ஒரு 5000 ரூபா இருந்ததுன்னா நமக்கு அது கவனம் பெருசாக போகாது.
ஆனால் அதே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் இருக்க ஒரு 5 லட்ச ரூபா வந்து பேக்கெட்டை வச்சுட்டு போகிறீங்கன்னா இல்லை வண்டியில் வச்சுட்டு போகிறீங்கன்னா உங்கள் கவனம் ஃபுல்லாக வந்து பணத்து மேலே தான் இருக்கும். அப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா 2 குடும்பத்துக்குமே வந்து மிதமிஞ்சி நகை போட்டு வந்ததுனால அந்த நகையின் மீது கவனம் அதிகமாக இருந்திருக்கு. அதுதான் முதல் காரணமாக நான் சொல்கிறேன் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கல்ல, அந்த காலத்தில் அது சரியாக தவறுன்னு நான் அந்த கட்டத்துக்கு போகல. அப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து பெண்ணும் பையனும் வந்து ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. கடைசியாக அவங்க சந்திக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிரவில் 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வந்து கரண்ட்டு லைட் ஆஃப் ஆகிடும். அப்போ வந்து அவங்க வந்து செக்ஸில் வந்து அவங்க ஈடுபட்டுறாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனே நான் கேட்டால் அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வந்துடும். இப்படி ஒரு காலத்தில் நம்பப்பட்டது தானே உண்மை, இப்படி தானே இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து நவீன உலகத்தில் இது எதுக்காக இதை நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. யாருடைய அம்மா? முதல்ல அந்த அம்மா சொல்கிறது விட்டுருங்க. ரிதன்யாவுடைய ஸ்டேட்மெண்ட், எனக்கு வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க கேட்டால் வந்து என் மகக்கிட்ட வந்து கண்ட படங்களை பார்த்துட்டு வந்து சித்திரவதை பண்ணான், டார்ச்சர் கொடுத்தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்? எனக்கு அது புரியல. இங்கே நல்லா புரிஞ்சுங்க, 2 உணர்வுகளுக்கு வந்து நோ பயிற்சி, இது ட்ரைனிங்கே கிடையாது. காதல் உணர்வுக்கும் காம உணர்வுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சிலாம் கிடையாது, அது இயல்பாக வரும். இங்கே எந்த அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து கையில் ஒரு 10,000 கொடுத்து, நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு 10,000 கையில் கொடுத்து நீ போய் பயிற்சி எடுத்துகிட்டு சொல்கிறதே கிடையாது. இந்த காலம் மட்டும் கிடையாது, ஆதி காலத்துலேருந்து எந்த காலத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண் பெண் புணர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்துலாம் கல்யாணம் பண்ணுறதே கிடையாது. செக்ஸ்ன்றது இயல்பாக நடக்கக்கூடியது தான். அங்கே ஒருவருக்கு ஒருவர் புரிதல் இருந்துச்சுன்னா இயல்பாகவே வந்து அங்கே செக்ஸ் டார்ச்சர்ன்ற அந்த வார்த்தையே வராது. ஆண் பெண் புணர்வில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாரும் வந்து நான் தான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் சொல்லிக்கவே முடியாது. அங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது இந்த செக்ஸ் டார்ச்சர் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று கேட்டால் உடல் பொருத்தம், மனப்பொருத்தம் ஆரம்பத்தில் வராது. உடல் பொருத்தம் ஏன் ஒரு பெண்ணை வந்து அடிக்கடி 10 முறை வந்து பெண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்குற அரேஞ்ச் மேரேஜில் ஏன் கேட்குறாங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் ஐக்கியமானோம், இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள் 3 நாள் டைம் கொடுக்கணும், குறைஞ்சபட்சம் அந்த ஃபோட்டோவையாவது கொடுக்கணும். அது கூட இங்கே ஆப்ஷன் இல்லாமல் பணத்தையும் பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் வச்சு நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்தை முடிவு பண்ணிவிட்டு திணிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட மனப்பொருத்தம் வராத போது, இங்கே மனப்பொருத்தம் வந்துடுச்சுன்னா செக்ஸ் வந்து இனிமையானது. நல்லா புரிஞ்சுக்கணும், மனப்பொருத்தம் வந்துடுச்சுன்னா செக்ஸ் இனிமையானது, மனப்பொருத்தம் இல்லைன்னா அது கொடுமையானது. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து அங்கே ஒரு நேசமும் பாசமும் உருவாகாத போது அங்கே அந்த வார்த்தையை வந்து வெளிப்படுத்து செக்ஸ் டார்ச்சர். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா ஒரு எல்லையை தாண்டி வந்து கண்ட படங்களை பார்த்துட்டு டார்ச்சர் கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரியான பரிமாற்றங்கள் எனக்கு தெரிஞ்சு பல குடும்பங்களை நான் சொல்கிறேன். இன்றைக்குள்ள காலகட்டத்தில், அதுவும் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி எல்லாமே வந்து செல்ஃபோனில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து தனக்கு வந்து ஒரு பெரிய கொடுமை நடக்குதுன்னா அந்த சிகரெட்டில் சூடு வைக்கிறது, இந்த மாதிரி சொல்கிறாங்க, கொடுமைகள் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நடந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. மற்றபடி அந்த செக்ஸ் உணர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை மீறி ஒருத்தர் நடந்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஆனால் செக்ஸ் டார்ச்சர்னு சொல்லும் போது கேட்டால் என்ன மாதிரியான டார்ச்சர் வந்து அந்த பெண் நமக்கு சொல்லவே இல்லை. இது இந்த காலத்தில் வந்து சர்வசாதாரணமாக வந்து விஷயம் இந்த செல்ஃபோனில் இருக்குது. காலப்போக்கில் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு இது தப்பாக தெரியாது, கடந்து போயிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு கொச்சைப்படுத்தி பேசும்போது கேட்டால் 2 குடும்பங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஐக்கியம் ஆகலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். குடும்பங்கள் வந்து முதல்ல நீங்கள் 2 பொருத்தம் பார்க்குறீங்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் பொருத்தம், மனப்பொருத்தம். 3ஆவதாக ஒரு பொருத்தம் பார்க்கணும், குடும்ப பொருத்தம். ஸோ குடும்ப பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே குடும்பத்தை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து வாழ வந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா நாம் அந்த ரோலை எடுக்கணும். அப்பான்ற ரோலை நம்ம எடுக்கணும், அம்மான்ற ரோல் நம்ம எடுக்கணும். நம்ம வீட்டு பிள்ளையாக நம்ம பார்த்தோம்னா இயல்பாக அந்த பொண்ணே ஒரு கட்டத்துக்கு வந்துடும். என்னென்னு கேட்டால் அது கொஞ்சம் காலமாகும். என் வீட்டுக்கார், என் குடும்பம், என் மாமனார், என் மாமியார், அந்த பக்குவத்துக்கு வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும், சில மாதங்கள், சில வருடங்கள் கூட ஆகலாம். கொஞ்சம் காலம் அவகாசம் வேணும், ஒரு ப்ரைவசி கொடுக்கணும். முதல்ல வந்து கணவன் மனைவிக்கு இடையில் அதை பிள்ளையை பெற்ற அப்பா அம்மாவாக இருக்கட்டும் அல்லது பொண்ணை பெற்ற அப்பாவணும், இடையில் குறுக்க உள்ள நுழையவே கூடாது. அவங்கள ஐக்கியமாக விடணும், அவங்கள ப்ரைவசி சுதந்திரமாக விடணும். 4 இடத்துக்கு வெளியே போகட்டும், அவங்களுக்குள்ளே பேசட்டும். ஸோ ஒரு ஜெயிலில் அடைச்ச மாதிரி அவங்கள அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது சில பெற்றோர்கள் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து அது பிள்ளையை பற்றவங்களாக இருக்கட்டும், பொண்ணை பற்றணும், அவங்கள தொடர்ச்சியாக அவங்கள ஃபாலோ பண்ணணும் இல்லை, ஃப்ரீயாக விடணும். நமக்கு யார்
நமக்கு துணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புருஷன் தான். ம். இங்கே அப்பாவோ அம்மாவோ 2 சைடும் இருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் போயிடுவாங்க. நமக்கு யார் புருஷன் தான். அப்போ அந்த புருஷனோடு வந்து இணைஞ்சி காலமாக வாழும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இணைஞ்சி வாழணும். சாகிற வரைக்கும் இணைஞ்சி வாழணும். அப்போது அவன் தான் நமக்கு தேவை. அவன் தான் நம்ம வந்து நம்மளை எல்லாத்துக்குமே அவன் தான் நமக்கு அப்படின்ற அந்த எண்ணம் உருவாகிற அளவுக்கு பெற்றோர்கள் நடந்துக்கணும். நீங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் 3வது நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா எல்லாத்தையும் அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லி ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அது நடக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லி இந்த பெண்ணு ஒரு எல்லை தாண்டி பெரியப்பா அவங்களோடலாம் ஐக்கியமாக இருந்திருக்கு. அவங்க பெரியப்பா இப்போ அவங்க அப்பா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கல்ல, அவர் என்ன சொல்கிறார், நான் என் மகளுக்கு வந்து சில விஷயங்களை சொல்லி அவளை பக்குவப்படுத்தி நான் தைரியமாக வச்சுருந்தேன். ஆனால் வந்து அவங்க பெரியப்பா கிட்ட, அதாவது தன்னுடைய அண்ணன் கிட்ட பேசும்போது அவர் வந்து என்ன சொன்னார், இந்த விஷயம்லாம் சொல்லி அவங்கள மன கஷ்டப்படுத்த வேண்டான்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அந்த பெண்ணு சாகிறதுக்கு முன்னாடி யாருக்கு ஃபோன் போட்டிருக்குன்னா பெரியப்பாவுக்கு ஃபோன் போட்டு ஷேர் பண்ணியிருக்கு சில விஷயங்களை. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் அம்மா அப்பா கிட்ட சொல்லாத, அவங்க மன கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. தப்பு கிடையாது. ஆனால் அப்போ வந்து அந்த பெண்ணு கேட்டால் அடுத்த கட்டணம் கேட்டால் இதையெல்லாம் நம்ம சொல்லி அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம். இந்த கேஸில் ஒரு விஷயம் கிளியர் ஆகுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து சில கொடுமைகள் நடந்திருக்குதுன்னு உண்மை. ஆனால் இது வந்து சராசரியாக எல்லா குடும்பங்களையும் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 101 நடக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி சில குடும்பங்கள் நடக்குது. எல்லாரும் வரதட்சணை கொடுமையில் வந்து சாகிறது கிடையாது. அங்கே ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பொருந்தலைன்னா அது அடுத்தடுத்து டெவலப் ஆகும். இப்போ நாம தான் அந்த இடத்துல என்ன செய்யணும் கேட்டால், அந்த பெற்றோர்கள் தான், 2 தரப்பில் இருக்க பெற்றோர்கள் தான் அங்கே இணக்கமாக ஆகலை. இவங்க இணக்கமாக இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட சிரிப்பே அதுக்கு காரணம். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அந்த பொண்ணு சிரிச்சிருக்கு. ஃபோட்டோக்கள் நிறைய பேர் பாருங்க, அந்த பையனோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துல நிறைய சிரிப்பில் தான் இருந்திருக்கு. அங்கே 2 குடும்பங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிணக்குன்னு தான் சொல்லணும். அதை இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களையும் தாக்கியிருக்கு அடுத்த கட்டமாக. சார், இப்போ அந்த பையனுடைய அப்பாவே வந்து பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் பையன் உங்ககிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்குறாமா, அந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதா இப்போ பொண்ணுடைய அம்மா அப்பா வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுக்கு என்னவா பொருள் நீங்கள் சொல்லுங்கம்மா. நீங்கள் வந்து அந்த நீங்கள் எல்லாம் பாருங்களேன், இங்கே வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற மாதிரி எதிர்பார்க்குறான்னா அது என்ன அர்த்தமாயிடும்? அது வந்து நீங்கள் வந்து செக்ஸுவல் நீங்கள் எடுத்துக்க முடியுமா? செக்ஸில் தான் சொல்லியிருக்கிறதா அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேம்மா, முதல்ல இவங்க கிட்ட இருக்க ஸ்டேட்மெண்ட்டே முதல்ல தவறுன்ற நான். இந்த பெண் கிட்டேயே தப்பு. ஏன்னா அந்த குழந்தை இன்னும் அந்த கல்யாணத்துக்கான அந்த பக்குவத்துக்கு வரல. அந்த பக்குவத்துக்கு வந்திருந்தா செக்ஸ் டார்ச்சர்ன்ற ஒரு வார்த்தை சொல்லாது. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆண் பெண் இணைந்தால் ஆபாசம். கரெக்ட். ஆண் பெண் இணைந்தால் ஆபாசம். கணவன் மனைவி இணைந்தால் உறவில் சொல்கிறேன் நான். ஆண் பெண் இணைந்தால் அது ஆபாசம். சரிங்களா? அதே கணவன் மனைவினா தாம்பத்தியம் புனிதமானது. ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்படி பண்ணுறீங்கன்னா கொச்சைப்படுத்துறீங்க. நீங்கள் வேற சொல்லுங்கள், அடித்து துன்புறுத்தினாரு, சிகரெட்டில் சூடு வச்சாரு, பட்டையாக பெல்ட்டில் அடித்து வீங்கி இருந்தது, அப்படிலாம் சொல்லுங்கள். இதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பிடிக்கலாம் அல்லது பிடிக்கலாம். சில வேண்டுகோள்கள் வந்து ரெக்வஸ்ட்டுகள் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கலன்னு சொன்னால் அதை வந்து கொஞ்ச காலம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை தவிர்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அது அவங்களுக்குள்ள ஐக்கியமானோம். அவங்க மாமனார் சொன்னது வந்து அவன் வேறு மாதிரி எதிர்பார்க்குறான்னு சொன்னால் இதை வந்து ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு வந்து செக்ஸ் விஷயத்தை ஷேர் பண்ண மாட்டாமா. அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ண மாட்டான். அங்கே வந்து நல்லா புரிஞ்சுங்க, அதுவும் இதெல்லாம் சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பங்கள் தான். இது பணம் வேணால் இருக்கலாம். இது ஒரு செக்ஸ் விஷயமாக அதை எடுக்க முடியாது. பல விஷயங்கள் இருக்குது. செக்ஸை தாண்டி பல விஷயங்கள் இருக்குல்ல. அந்த பையன் வந்து எப்படிலாம் இவன் வந்து இருக்கணும்னு விரும்பினா, இல்லை இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவன் வேலைக்கு போகணும்னு விரும்பி இருக்கு. வேலைக்கு போனோன்னா என்ன, ஏதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம்னு போன மாதிரி இருக்குது. இவன் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா மாத வருமானமே இருக்குது. அவன் வேலைக்கு போகிறான் சொல்லுங்கள். இப்போ புரியுதுங்களா? ஒரு குடும்பத்தில் அங்கே எந்த மாதிரியான ஸ்டைல் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த குடும்பத்தை விட்டுட்டு அப்படியே உங்ககிட்ட வருதுன்னு சொன்னால் உங்கள் குடும்பம் இங்கே ஒன்று தெரிஞ்சுங்க, சாதியை வச்சு நான் சொல்ல, இங்கே எல்லா குடும்பங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த குடும்ப கல்ச்சரோட இந்த குடும்ப கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேட்ச் ஆகணும். இங்கே ஆட்கள் வேணால் பேசிடலாம், ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள் அப்படியே இருக்கும். குடும்ப லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? குடும்ப லாங்குவேஜ், குடும்பத்தில் சில வந்து பேச்சு வழக்கு முறைகள்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி குடும்ப கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. இதை தாண்டி இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குது? குடும்ப அரசியல். இப்போ பார்த்தீங்களா, தெரிஞ்சோ தெரியாமையோ பெரியப்பா வந்து இந்த பெண்ணுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் நீ எதுவும் அவங்ககிட்ட சொல்ல வேண்டாமா. யார்கிட்ட சொல்ல வேணாம்? தம்பிக்கிட்ட அப்பா கிட்ட சொல்ல வேணாம், அவங்க ஏற்கனவே மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இதை சொன்னால் மனவேதனை போடுவாங்கன்னா. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரிலீஃப் இல்லை. பெரியப்பா கிட்ட சொல்லுது. பெரியப்பா வந்து இப்படியான ஒரு வார்த்தைகள் சொல்லும் போது கேட்டால் அதுக்கு வந்து ரெமெடி இல்லை. அதுக்கு
அப்போ தான் அது வந்து சூசைட் பண்ணிடணுன்ற அந்த கட்டத்துக்கு வந்திருக்கு. முதல்ல ஒரு விஷயம் பார்க்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு மனைவி ஆகக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து பார்த்தா பக்குவம் இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல. அது மட்டுமே இல்லை. ஒரு குடும்பத்தில் மாமனார் ஆகிறதுக்கும் மாமியார் ஆகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்குவம் ஒன்று இருக்குல்ல, அது இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இந்த பெண்ணை மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியை வச்சு வாழக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வந்து தகுதி இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல. அதுக்கான பக்குவம் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த சைட்லேயும் வந்து கேட்டால் ஒரு மருமகனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாமியாரும் மாமனார் ஆகிறது தகுதி இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே புது ரோல் தானம்மா. இப்போ இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் வந்து மனைவின்ற புது ரோலா நான் கேட்குறேன்? அவங்களுக்கும் தானே புது ரோல் இது. மாமனாருக்கும் ஒரு புது ரோல் தான், மாமியாருக்கும். அவங்களுக்கு நான் ஒரு 10 பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், 10 பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? அவங்களுக்கும் முதல் தானே இது. ஸோ எல்லாருமே அங்கே புதிய அனுபவம் போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பக்குவமாக இருந்திருக்கணும். அந்த பக்குவம் இல்லை. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டால் அந்த பிள்ளைய வந்து கேட்டினா வந்து டோட்டலாக வந்து பறி கொடுத்தாச்சு. இப்போ வீரவசனம் பேசி என்ன பண்ணுறது எல்லாருமே? இப்போ அவங்க கைது பண்ணாலும் என்னமா ஆகிடப்போகுது? உள்ளே போனது தானே சொல்லிக்கலாம். வேணா அவங்க அப்பா சொல்ல சொன்னால் பார்த்தீங்களா ஸ்டேட்மெண்ட், அதிலே தெரிஞ்சிடுச்சு அவங்களுடைய குடும்ப வரட்டு கௌரவம் என்னன்ட்டு. என் மகள் வந்து என்ன சொல்கிறாரு, என் மகள் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்ததே 78 நாள் தானே. கிட்டத்தட்ட 20 வருஷம் வாழ்ந்து அதுக்கப்புறம் கணவன் மறைந்து அதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் வந்து வழி தவறினவங்களாம் இருக்கிறாங்க. அங்கே வாழ்ந்ததே 78 நாள் தான். அதுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா அதை வந்து ஒரு வரட்டு கௌரவமாக சொல்லிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இதில் வந்து எனக்கு பெருமையாக இருக்குது, சூசைட் பண்ணிக்கிற பொண்ணை வச்சுட்டு நீ பெருமையாக இருக்குன்றீங்க. இப்போ புரியுதுங்களா? அவங்கக்கிட்டே வந்து வரட்டு பிடிவாதம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரட்டுத்தனமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கு. அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு கஷ்டம் கொடுத்துருக்காங்க அந்த குடும்பத்தை, இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அதுக்கான அவங்க சிறைக்கு போகிறாங்க, தண்டனை அனுபவிக்கிறாங்களாம் வேறு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணை பெற்றவங்க வந்து ஒரு பொறுப்பான ஆட்களாக இல்லை. அசிங்கமாக இல்லையாம்மா? ஒரு மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட படங்களை பார்த்துட்டு என் பொண்ணை இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பேசலாமா அதெல்லாம்? ஆனால் சார், இப்போ நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து கணவன் மனைவி அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் அது அளவுக்கு மிஞ்சி போகும்போது அரசாங்கத்திலேயே வந்து 40 வருஷம் அளவுக்கு அவங்களுக்கு சிறை தண்டனை ஒன்று இருக்குது அப்படிங்கிற. நீங்கள் இங்கே சட்டம் செல்லாத இடங்களில் மனசாட்சி போகணும். இங்கே எல்லாத்தையும் நீங்கள் சட்டப்பூர்வமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் வந்து சட்டப்படி பார்க்கணுமோ அதான் பார்க்கணும். இங்கே வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த செக்ஸ் டார்ச்சர்னு ஒன்று வருது இல்லை, இதெல்லாம் இப்போ தாம்மா இந்த வார்த்தையெல்லாம் வருது. நம்ம மூதாதையர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த புத்தகத்தை பார்த்தாங்க, இல்லை எந்த வீடியோ காலை பார்த்தாங்க? நான் கேட்குறேன். இப்போயாவது இந்த இந்த எஜுகேஷன் ஒன்று இருக்குது. அது ஏதோ ஒரு வகையில் வந்து செக்ஸ் எஜுகேஷன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் வந்து கேட்டால் எந்த செக்ஸ் எஜுகேஷனை வந்து படித்தாங்க? ஆண் பெண் புணர்வுன்றது இயற்கையாக நடக்கிறது. இது யாரும் சொல்லிக் கொடுத்தலாம் வர்றதே கிடையாது. இந்த உலக சமுதாயமே இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து கேட்டால் இந்த சுழற்சி இருக்குதுன்னு சொன்னால் இங்கே பயிற்சி கொடுத்து வந்ததே கிடையாது. அதனால தான் நான் மீண்டும் சொல்கிறேன், காதல் உணர்வுக்கும் காம உணர்வுக்கும் வந்து பயிற்சி கிடையாது, இயல்பாக நடக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து சட்டத்தெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்க்கவே முடியாது. சட்டம் மாறிட்டே இருக்கும். சட்டம் வந்து யார்? எல்லாமே மனிதர்கள் எழுதுறது தான். இங்கே வந்து முழுக்க நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு பக்குவம் வரல. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ வந்த பெண்ணை அவங்க வந்து சரியான முறையில் வந்து கேட்டால் அது எப்படி அணுகணுமோ, எப்படி அந்த குழந்தைய அரவணைச்சு கொண்டு போகணுமோ அரவணைச்சு கொண்டு போகல. இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நீங்கள் சொல்லியிருக்கலாம். என்னென்னு கேட்டால் வந்து நீ வந்து அவங்கள, ஏன்னா கொஞ்ச காலம் இந்த 78 நாட்களில் தகவல் வந்ததை வச்சு சொல்கிறேன். இந்த 78 நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்கள் வந்து அந்த பொண்ணு இவங்க வீட்டில் இருந்திருக்கு. இதுதான் தவறு நான் சொல்கிறேன். இந்த சைடில் அம்மா அப்பா ஒதுங்கி இருக்கணும், அந்த சைடில் அம்மா அப்பா ஒதுங்கிட்டு கணவன் மனைவி 2 பேரும் வந்து ஐக்கியமாகறதுக்கான அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கணும். அந்த பிளேஸை கொடுக்கல, அது நல்லா தெரியுது. ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் எதுவும் அந்த குடும்பத்துக்குள்ளே போய் சொல்லலை. பல 78 நாட்கள்லேயே பல நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதி நாட்கள் இவங்க வீட்டில் தான் இருந்திருக்கு. சேரை விட்டால் தானே முதல்ல குறுக்க இருந்துட்டீங்கன்னா. கைபேசி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உறவை பலப்படுத்துறதுக்கு இருக்கணும், அங்கே உறவை பிரிக்கிறதுக்கு தான் இருந்திருக்கு. முக்கியமான காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த பெண் வந்து கேட்டால் அப்பா அம்மாவை தொடர்பு கொண்டு இருக்கணும். இப்படி ஒரு முடிவில் இருக்கிறனால சொல்லியிருக்கணும். அங்கே வந்து அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்குவம் இல்லைம்மா. பெற்றோர்களுக்கும் வந்து பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. நான் இவங்களும் தான் சொல்லுவேன். நான் அவங்க நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தானே. நீங்கள் எப்படி இதை வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமாக நீங்கள் ஏற்றுப்பீங்க? இது வந்து பெருமையாக? இது சூசைட் பண்ண குழந்தை இறந்து போனது உங்களுக்கு எப்படி பெருமையாக இருக்கும்? அப்பே தெரியல வரட்டு ஒரு கௌரவம் இருக்குன்ட்டு நீங்கள் வந்து அவனை தூக்கி வந்து சிறைக்கு அனுப்புறதுலாம் பெரிய விஷயம்மா. சிறைக்கு போவாங்கம்மா, நாளைக்கே பெயிலில் வந்துடுவாங்கம்மா. அப்படியே தண்டனை கொடுத்தாலும் ஒரு 5 வருஷம் தண்டனை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகிடப்போகுது? அதனால் புள்ள வரப்போதா திரும்பவும்? சொல்லுங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கி போட்டு அடிச்சுட்டு வீசி எரிஞ்சிட்டு வான்னு சொல்லியிருக்கணும். அந்த தைரியத்தை ஊட்டியிருக்கணும்.
அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் போயிடக்கூடாது. அதுதான் அந்த குழந்தை வாயில் அந்த வார்த்தைலாம் வருது. எனக்கு வந்து வாழ்வும் சாவன்னு கேட்டால் இந்த ஒரு இடத்துல தான் சொல்லிட்டேன். ஏன் அந்த பக்கம்லாம் இல்லாத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரவே கூடாது. சரி, இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு பெண் வந்து தற்கொலை செஞ்சு இறந்துருக்கு, இது அடுத்தடுத்து நிறைய இடங்கள் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சமூகமா இல்லை அவங்க குடும்பமா சார்? இல்லை, எனக்கு நான் சமூகத்தை நான் சொல்ல மாட்டேன். சமூகம் வந்து இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு வியாபாரமாக்கிக்குது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இது ஒரு வியாபாரமாக்கிது. 2 குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்டால் வியாபாரமாக்கிது. வியாபாரம். ஆனால் குடும்பம் தான் இது 2 குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை. 2 குடும்பமும் அவங்கள தனியாக வாழ விட்டுருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் ஏற்பட்டிருக்கும். குறுக்க வந்து பஞ்சாயத்துக்கு போய் நிற்கவே கூடாது. அவங்களுக்குள்ள 4 சோத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள முட்டி மோதிக்கிட்டோம். அப்படி தான். அதை விட்டுட்டு நீங்கள் நடுவில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒன் சைடு போய் நிற்கும் போது அந்த பிள்ளைக்கு உங்கள் வீட்டில் என்ன பாதுகாப்பு? அந்த பையனுக்கு மனம் கோணாமல் நடந்துக்கணும், அப்படி அவன் எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கணும் சொல்கிறீங்கல்ல. அப்போ இந்த பெண்ணுக்கு கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அவனும் வந்து அப்படி நடந்துட்டா என்னன்னு கேட்குறேன். ஏன்னா ஏன்னா உங்ககிட்ட ஒரு அடிமை வந்து சிக்கிடுச்சு. அந்த பெண்ணும் கூட பார்த்தீங்கன்னா சரி, அறியாமையில் கூட சில இருக்காமா, இல்லைன்னு நான் சொல்லலை. அறியாமையில் கூட சில விஷயங்கள் பண்ணலாம். அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல தான் மாற்றணும். ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் கூட ஆகும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு அந்த குடும்ப கல்ச்சர்லேருந்து, அந்த குடும்ப பழக்க வழக்கங்கள்லேருந்து, அந்த குடும்ப பாசத்துலேருந்து, பந்தங்கள்லேருந்து அறுத்துக்கிட்டு வருது அப்படியே. அப்போ நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அரவணைக்கணும். இப்போ நீங்கள் அதை வந்து ஒதுக்கும் போது அங்கேயும் போக முடியாது. அங்கேயும் கௌரவங்கள் தடுக்கும். வாழா வெட்டியாக வந்துட்டான்னுருவாங்க இல்லையா? அப்போ இங்கே நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தேவையான சர்வ சுதந்திரம் வந்து ஒரு ஃப்ரீடமை கொடுத்துருக்கணும். அதை தாண்டி இருக்கட்டும்னா வந்து அதுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செஞ்சுருக்கணும். கணவனை வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் இவன் இப்படி தான் அட்வைஸ் பண்ணியிருக்கணும். அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும்டா, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அப்படி தான் வந்து நம்ம வந்து பண்ணமே தவிர மற்றபடி வந்து எனக்கு நான் 2 குடும்பங்களை தான் நான் சொல்கிறேன். 2 குடும்பமும் நான் சொல்லுவேன். 2 குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஐக்கியம் இல்லாதனால தான் அந்த பிள்ளையோட மரணம். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் இத்தனை விஷயங்களை மக்களுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும் புரிகிற வகையில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றி. நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க.